கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில் கூட சிலுவையின் தியானத்தில் முதல் 4 வார்த்தைகளை பற்றி கேட்டோம். இப்பொழுது கூட 5வது வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். 5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்கள், அந்த 4 வார்த்தைகளை முடித்த பிறகு 5வது வார்த்தையாக கர்த்தர் என்ன சொல்கிறார்? தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ அவர் சரீரத்தில் அநேக வேதனைகளை சகித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு மாம்ச ரீதியாகவும் தாகம் இருக்கும், ஆவிக்குரிய ரீதியாகவும் தாகமாக இருக்கும். பாருங்கள், நமக்காக எவ்வளவோ பாடுகளை பட்டார். இப்பொழுது அவர் தாகமாக இருக்கிறார். எதை குறித்து இந்த தாகம் குறிப்பிடுகிறதுனா, தம்முடைய ஜனங்களை குறித்ததான தாகம். அதாவது இந்த ஜனங்களுக்காக அவர் அந்த பூமிக்கு வந்து பாடுகளை பட்டு அநேக தூஷணங்களையும் அவமானங்களையும் பெற்றுக்கொண்டு இப்போது அவர் சிலுவையில் இருக்கிறார். இந்த சிலுவையில் இருக்கிறப்பவும் அவருடைய சிந்தனையில் யார் இருக்கிறான்னா நாம தான். தம்முடைய ஜனங்களை மிகவும் அதிகமாய் நேசித்திருக்கிறார். அந்த ஜனங்களை குறித்து தான் அவர் தாகமாக இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்கிற விண்ணமாய். அப்போ பாருங்கள், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் எப்படி நம்மேல் தாகமாக இருக்கிறாரோ அவருடைய ஜனங்களும் அவர் மேல் தாகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம்னா, சங்கீதம் 42:2 வாசித்தோமானால், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்கள், கர்த்தர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய தாகம் ஜனங்களாகிய நம்மை குறித்து தான். நாம் எப்படி இருக்கணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்னா, நாம் எப்போதும் அவர் மேல் தாகமாக இருக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம எப்போதும் என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்முடைய தாகம் உலகத்திலேயோ பதவியிலேயோ பணத்திலேயோ சம்பாத்தியத்திலேயோ நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் அதையவே முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய வாழ்நாள் முக்கிய குறிக்கோள் நல்லா சம்பாதிக்கணும், வீடு வசதிகள் வாங்கணும், அப்படியே நல்லா செட்டில் ஆயிடணும்னு இருப்பாங்க. அதன் மேலே நோக்கமாக ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் நம்முடைய தாகம் நம்முடைய தேவன் மேலேயே இருக்கணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும்? தேவனை நோக்கி ஓடிக்கொள்ள முடியும். பாருங்க, அடுத்ததாவது சங்கீதம் 63:1 கூட இதே காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கணுமா? தேவன் மேலே தாகமாக இருக்கணும். நம்முடைய ஆத்துமா அவரை வாஞ்சிக்கத்தக்கதாக இருக்கணும். இதுதான் தேவனுடைய தாகம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய தாகம். இப்போ நமக்கு மாமிசத்தில் பிள்ளைகள் இருந்தால் நம்முடைய ஆத்மா எப்படி வாஞ்சிக்கும்? நல்ல பிள்ளைகள் வளரணும், கர்த்தருக்குள்ளே வளரணும், நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல வேலையில் அமர்த்தப்படணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், எந்த கஷ்டங்களும் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது, நோய் நொடிகள் வந்துடக்கூடாது, பிள்ளைகள் நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஒரு பெற்றோர்கள் நினைப்பாங்க. அது அந்த பெற்றோருடைய வாஞ்சை தாகமாக இருக்கும். அதே போல் தான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய தாகம் நாம் கர்த்தருக்குள்ளே எப்படி நிலைத்திருக்கணும், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணுங்கிறத தான் அவர் தாகமாக இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயோடு பேசி கொண்டிருக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். என்னிடத்தில் பானம் பண்ணுகிற அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாவதில்லைன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அதை குறித்து அந்த ஸ்திரீ அந்த உலகத்துக்குரிய சிந்தனைகளால் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அதை எனக்கு கொடுங்க, நான் திரும்ப இங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு நான் வராமல் இருக்கவும் கஷ்டப்படாமல் இருக்கவும் என்ன அதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாரு? 14வது வசனத்தை, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும்
ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். பாருங்க, நமக்குள்ள நீர் ஊற்றுகளை நித்திய ஜீவ காலமாய் நீரூற்றுகளாய் இருக்கிற தண்ணீரை கொடுக்கிற தேவன் இந்த நேரத்தில் சொல்றாரு, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. அப்ப அவருடைய தாகம் நம்முடைய ஆத்துமாக்களை குறித்ததாக இருக்கும். பாருங்க, நம்ம சங்கீதத்தில் வாசித்தது போல நம்முடைய ஆத்மா தேவன் மேலே தாகமாக இருக்கிற போது அவருடைய தாகம் தணிக்கப்படுகிறது. பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஜனங்களை விரும்புகிறாங்க பாருங்க. அப்படி ஆத்மா அவர் மேலே தாகமாக இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 35 சில காரியங்களை பார்த்தோமானால் தெரியும். பாருங்க, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அப்படி என்று அநேக காரியங்களை கீழே சொல்லி கொண்டு வருகிறார். பாருங்க, இப்போ அந்த வலது பக்கத்தில் இருக்கிற ஜனங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாக இருப்பதை நாங்கள் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். நீங்கள் எப்போ தாகமாக இருக்கீங்க அதை கண்டு நாங்கள் உங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தோம் என்று கேட்குறாங்க. அப்பொழுது ராஜா சொல்கிறாரு, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, கர்த்தர் விரும்புகிற ஆத்மா எப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, வலது பக்கத்தில் நிற்கிற ஆத்மாக்களை போல. அதாவது மிகவும் சிறியவர்களில் நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் யாருக்கு செய்கிறோமா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு செய்கிறோமா, அப்படிப்பட்ட ஆத்மா தான் கர்த்தர் தாகமாக இருக்கிறாரு. பாருங்க, நாம் அவர் மேலே தாகமாக இருக்கும்போது அவருடைய தாகம் தணிக்கப்படுகிறது. அப்பொழுது பாருங்க, நம்ம எந்த குணாதிசயத்தில் இருக்கிறோம் பாருங்க. ஏன்னா ஏசப்பா மாமிச சரீரத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதனால நம்ம கூடுமான வரைக்கும் நாமளும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்போது நாம் கர்த்தருடைய தாகத்தை தணிக்கிறவர்களாக காணப்படுவோம். பாருங்க, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு 25வது அதிகாரம் 21வது வசனம், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடு. இப்போ பாருங்க, இப்போ நல்லவர்கள், ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள் நம்ம உதவி செய்கிறது மாத்திரமல்ல, நமக்கு துரோகம் பண்ணுகிறவங்க, நம்ம விரோதிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பசியாக இருக்காங்கன்னா அவர்களுக்கு என்ன பண்ணணுமா, புசிக்க ஆகாரம் கொடுக்கணும். அவர்கள் தாகமாக இருந்தால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கணும். அவர்கள் நமக்கு எதிரிகளாகவே இருக்கட்டும், துரோகிகளாகவே இருக்கட்டும், நாம் என்ன பண்ணணுமா, இதை தவறாமல் செய்யணும். ஏன்னா சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லி தான் கர்த்தர் சொல்கிறாரு. பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாம் பூமியில் வாழுகிற காலங்களில் நம்ம எப்படி இருக்கணும் என்று கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம பின்பற்றினால் மாத்திரம்தான் நாம் என்ன பண்ண முடியும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்க முடியும். ஏனெனில் பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. 21:6 அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு தான் ஏசப்பா என்ன பண்ணுறாராம், ஜீவ தண்ணீருள்ள ஊற்றில் இலவசமாய் கொடுக்குறாரு. நம்மள்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு அவர் நமக்கு அந்த ஜீவ நதிகளை கொடுத்துருக்கிறாரா? அவருடைய வார்த்தைகள் தான் ஜீவன் நதிகளாய் காணப்படுகிறது. அப்போ நம்மள்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு அவர் கொடுத்துருக்கிறாரா? இல்லை, இலவசமாய் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அவருடைய ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய சரீரத்தை கொடுத்துருக்கிறார், நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறாரு, அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, தாகமாக இருக்கிறவனுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இலவச
இலவசமாக தண்ணீரை கொடுக்குறாரு. அதே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நம்ம இப்போ வாங்கி கொள்ளணும். விருப்பம் உள்ளவன், தாகமாக இருக்கிறவன், நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் போய் வாங்கி கொள்ளணும். அவர் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. நாம் என்ன பண்ணணும்? வாங்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதை எப்படி வாங்கி கொள்ளணும்னா, கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களில் தவறாமல் செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் தாகமாக இருக்கிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள். அப்போ நம்ம அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் இலவசமாய் அந்த ஜீவ தண்ணீர் நதிகளில் உள்ள ஆறுகளை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிற போது அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நம்ம அந்த தண்ணீரால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோமானால் நிச்சயமாக நம்மால் என்ன பண்ண முடியும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய தாகத்தை நம்மால் தீர்க்க முடியும். இந்த வேளையில் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37லிருந்து 39 வரைக்கும் ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். 7:37லிருந்து 39 வரைக்கும் பாருங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. யாருக்கு விசுவாசமாக இருக்கோ அவர்கள் தான் தேவனிடத்தில் போய் என்ன பண்ண முடியும்? அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அதன்படி நடக்க முடியும். அதன்படி நம்ம நடந்தோமானால் நம்முடைய ஆத்துமா கர்த்தர் மேலே வாஞ்சையாக இருக்கும். அதுதான் தேவனுடைய தாகமாக இருக்கிறது. பாருங்கள், நம்மை குறித்து தான் அவர் சிலுவையில் மரண பரியந்தம் அவர் நம்மை மாத்திரம்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். நம்மேல தான் அவர் ஆத்துமா தாகமாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமே, பிள்ளைகள் அதில் சரியாய் வளர்ந்து வர வேண்டுமே என்று நம்மை குறித்து தான் அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நம்ம இருப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. பாருங்கள், அடுத்ததாக நம்முடைய 6வது வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். 6வது வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். 19:30 நம்ம பார்க்குறோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், 6வது வார்த்தை என்ன? முடிந்தது. 19:30 பார்க்கிறோம், முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன முடிந்தது அப்படி என்று நம்ம பார்க்க போனோமானால் பாருங்கள், ஏசாயா 53வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவர் என்ன பண்ணார்? அந்த கேடு அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். இப்போ நம்ம முன்னாடி நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, அவரை நிந்தித்தாங்க, அசட்டை பண்ணினாங்க, துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். இவைகளை எல்லாம் அவர் எதற்காக சகித்து கொண்டார்? நமக்காக மாத்திரம்தான். பாருங்கள், 2வது வசனம், இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்கள், நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஒருத்தரை விரும்புகிற போது அவர்கள் பார்க்க அவர்கள் கண்களுக்கு எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் விரும்ப முடியும். ஆனால் பாருங்கள், நாம் அவரை பார்த்து விரும்பவே முடியாதான். அந்த அளவுக்கு அவருடைய முகங்களும் அவருடைய சரீரங்களும் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், சாபங்களின் நிமித்தம் அது சிதைக்கப்பட்டிருந்தது. அது அந்தகாரமாக இருந்தது, கோரமாக இருந்தது. நாம் அவரை விரும்பவே முடியாது. அவ்வளவு பாடுகள் பட்டார். எதற்காக அவருடைய பாடுகள் பட்டார்? என்ன காரியம்? நம்ம மேலே அவருடைய ஆத்துமா வாஞ்சிக்கிறது. பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் என்ன பண்ணிக்கொண்டோம்? மறைத்து கொண்டோம்.
நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். பாருங்கள், எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பாங்க. நமக்காக ஒருவர் வேதனைப்படுகிற போது நாம் அவரை அசட்டை பண்ணினால் அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும் என்று பாருங்கள். ஆனாலும் அவர் என்ன பண்ணலை? அந்த சிலுவை விட்டு அவர் இறங்கி வரல. அவர் நிர்ணயித்ததை முடிக்கிற வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? கீழ்ப்படுகிறவராக இருந்தார். ஏனெனில் நாம் வருங்காலங்களில் சந்தோஷமாக சமாதானமாக தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி ஒப்பு கொடுத்தார். பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு? சுமந்திருக்கிறாரு. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிலுவையில் அவர் இவ்வளோ பாடுகளை சகிக்கிற போது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறாரு. ஆனால் அங்கே சூழ்ந்திருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? இது இவருடைய துக்கம், தேவன் இவரை தண்டிக்கிறாரு, பிதாவை இவரை தண்டிக்கிறாரு என்று சொல்லி அவரை இகழ்ந்து கொண்டிருந்தாங்க, அசட்டை பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர் யாருக்காக அந்த சிலுவை பாடுகளை சுமந்தார்? நமக்காக. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். ஆனால் ஜனங்கள் அதை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர் என்ன பண்ணிடுறாரு? சிலுவையில் நமக்காக முடித்திட்டாரு. அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், மரண பரியந்தம் சிலுவை பாடுகளை அனுபவித்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களை முடிவுக்கு கொண்டு வர, நம்முடைய சாபங்களை முடிவுக்கு கொண்டு வந்தாரா? ஆம், நிச்சயமாக அவர் கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் முடித்து விட்டார். என்ன? நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றிட்டார், சாபங்களை நீக்கிட்டார், வருங்காரியங்களை குறித்து எச்சரிக்கையும் கொடுத்தார். உலகம் வரப்போகிற காரியத்தில் என்ன பண்ணும்? மத்தேயுல சொல்லப்பட்டது போல நியாய சங்கங்களுக்கு முன்பாக உங்களை என் நிமித்தம் பிடித்து கொண்டு போவாங்க. ஆனால் பயப்படாதிருங்க, உலகத்து முடிவு பரியந்த நானும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு. ஐயோ, இது சொல்லாமல் போயிட்டாரே என்று சொல்லுவதற்கு ஒரு காரியம் கூட இல்லை. பாருங்க, எல்லாவற்றையும் சொன்னார். நம்மளை என்ன துன்பப்படுத்துவாங்க, எப்படி நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, சில பேரை இரத்த சாட்சிகளாக கூட மறிப்பாங்க. ஆனால் உலகமே இடிந்து போனாலும் பூமிகள் நிலை மாறினாலும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று அவர் என்ன பண்ணியிருக்கார்? நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உறுதியாக பற்றி கொண்டோமானால் நம்ம முடிவு பரிந்தும் கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். ஏனெனில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ உலகத்தின் கடைசி பரிந்தும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். பாருங்கள், எரேமியா எழுதின வசனத்தில், எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இப்போ கர்த்தர் சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. அவர் செய்து முடித்து விட்டார். அவருடைய பார்ட்டை அவர் கரெக்டாக செய்து முடித்துட்டாரு. நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலமும் வந்தது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படலை. அப்போ அவருடைய விதைத்து விட்டார். அந்த விதை முளைத்தெழும்புவதற்கு நீர் பாய்ச்சிட்டாரு, கொத்து பண்ணி அந்த செடியை சுற்றிலும் அந்த உரம் போட்டுட்டாரு, எல்லாம் செய்துட்டாரு. ஆனால் அது இன்னும் விளையலை, ரட்சிக்கப்படலை. ஏன்? அவர் செய்து முடித்துட்டாரு. இனி நாம தான் வளரணும், நாம தான் ரட்சிக்கப்படணும், நாம தான் ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்லிய வார்த்தைகளை கை கொண்டு நாம தான் என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஒப்பு கொடுக்கிற போது தான் அவர் என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவே ஒரு பட்டணத்தில் சொல்கிறாரு, என்னால் இந்த இடத்துல கிரியை செய்ய முடியல, ஏன்னா அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம். பாருங்கள், நாம் ரட்சிக்கப்படலைன்னா அது அவர் மேலே தப்பு கிடையாது, நம்ம மேலே இருக்கிற காரியம். நாம் இன்னும் சரியாக ரட்சிக்கப்படலை, சரியாக மீண்டு வரலைன்னா அது தேவனுடைய தவறு கிடையாது. நம்மிடத்தில் குறைகள் இருக்குது, நம்மிடத்தில் என்ன குறைகள் என்று அதை பார்த்து எடுத்து போட்டுவிட்டு ரட்சிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமானால்
அவருடைய காரியங்கள் நிச்சயமாகவே முடிந்ததாக இருக்கும். பாருங்கள், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டார். நாம தான் இன்னும் சரியாக ஒப்பு கொடுக்கல. நாம தான் சரியாக அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக இல்லாமல் இருக்கிறோம். இன்றைய வேளையில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் முடித்து விட்டார், அதை நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு காரியம் நிறைவேற்றி முடித்தது, ஆனால் அதை சுதந்திரத்தை கொள்ளுவதற்கு தடைகள் காணப்படுகிறது. அந்த தடைகளை தகர்த்து போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சுதந்திரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். பாருங்கள், கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். 7வது வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். 23:46 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்? ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி தம்முடைய ஜீவனை விட்டார். பாருங்க, அவர் 7 வார்த்தைகளை இந்த சிலுவையில் சொன்னார். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொருத்தி பாருங்க. ஒரு சிலுவையில் நம்ம அடிக்கப்பட்டிருந்தால் நம்மளால் பேச முடியுமா? பாருங்க, எவ்வளவு மணி நேரம் அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கை கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, தலைகளில் முட்கிரீடங்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு வேதனைகள், இதில் ஏளனங்கள், பேச்சுக்கள், அடிகள், எவ்வளவு காரியங்களை அவர் சகித்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? நமக்காக தான். எல்லா காரியங்களை சகித்து அவர் அந்த நேரத்தில் கூட அவருடைய எண்ணம் எல்லாம் நம்மேல தான் இருந்திருக்கு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் சொல்கிறாரு. பாருங்கள், இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பேன்னு. அப்போ யாருக்கு ஒருவர் நம்ம மன்னிக்கிற போது, அவரிடத்தில் இறங்குகிற போது அவர் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கிறவர்கள் அவர் என்ன பண்ணலை? ஒரு அனாதையாவோ நிற்கதியாக விட்டு போகலை. இதோ உன் தாய் என்று அடையாளப்படுத்துகிறார், இதோ உன் மகன் என்று அடையாளப்படுத்துகிறார். பாருங்கள், எவ்வளவு காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் நம்மை விட்டு விட்டாரா? இல்லவே இல்லை, நிச்சயமாக இல்லை. பாருங்கள், எல்லா காரியத்திலும் நமக்கு அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார், செய்து முடித்து விட்டார். இப்போ கடைசியாக அவருடைய ஆவியை அவர் என்ன பண்ணுறாரு? பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், ஏன் இப்படி அவருடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறார்? மரணம் வந்தால் மரணிக்கலாமே, ஏன் அவர் இந்த காரியத்தை சொல்கிறார்னா, பாருங்கள், இந்த பிரசங்கில் சொல்லப்பட்டபடி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப போகிறது போல நாமும் நம்முடைய ஆவியும் ஒரு நாள் தேவன் தந்த அவருடைய இடத்திற்கு போக போகிறது. அப்படி போகிற போது நம்மை கர்த்தர் எந்த இடத்தில் நம்மை நினைத்து உருவாக்கி நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நாம் செய்து முடித்து விட்டவர்களாய் நம்ம கடந்து போகணும். இந்த ஆவியை வெறுமையாய் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. கர்த்தர் எப்படி அவருடைய கிரியைகள் எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைவேற்றினாரோ, எதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார்? நமக்காகத்தானே, நம்முடைய பாவங்களுக்காக தானே வந்தார், ஊழியம் செய்தார், அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார், எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தார், யாருக்கு உதவி செய்யணும், யாரோடு நம்ம சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார், எவ்வளவாக பாவங்களை விட்டு நம்ம ஓடி போக வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார், வரப்போகிற காரியங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, இவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். பாருங்க, ஏசப்பா உயிரோடு இருந்த காலத்தில் எத்தனையோ பேரை உயிர்ப்பித்திருக்கிறாரு. யவிருவின் மகளை உயிர்ப்பித்திருக்கிறாரு, லாசருவை உயிர்ப்பித்திருக்கிறாரு. பாருங்க, அந்த விதவின் தாயை, ஒரு வாலிபன், அந்த பாடையிலிருந்து வருகிற அந்த வாலிபனை உயிர்ப்பித்திருக்கிறாரு. அப்பா, அவங்களுக்கெல்லாம் மரணம் இல்லை நம்மளால சொல்ல முடியுமா? அவர்களுக்கும் ஒரு மரணம் இருந்தது. அது ஜனங்களுக்கு முன்பாக தேவனிடத்தில் விசுவாசத்தை, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த ஜனங்கள் பார்த்து இவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிற அந்த வல்லமை உணரத்தக்கதாக தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கப்பட்டது. அவர்களுக்கும் திரும்ப மரணம் வரும். அவர்களும் மாமிச மரணத்தை ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் அனுபவித்திருப்பாங்க. எவரும் மகளாகட்டும், அந்த வாலிபனாகட்டும், அல்லது லாசருவாகட்டும் மீண்டுமாய் அவர்கள் மரணித்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஆவியில உயிர் தெளிந்திருந்திருப்பாங்க. ஏனெனில் மரணம் ஒரு முறை என்பது நிச்சயம்தான். அந்த நிச்சயத்தை நிறைவேற்ற தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். ஏனெனில் பாருங்க, எந்த ஒரு மரணமும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல்
பாவ மன்னிப்பு கிடையாது. இப்போ ஏசப்பா நினச்சிருந்தா பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கர்த்தர் அநேக காரியங்களை கட்டளை கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாவ நிவர்த்திக்கு ஒரு புறா குஞ்சியாவது ஆட்டுக்குட்டியாவது பலி கொடுத்து அந்த பாவத்தை நிவர்த்தி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் ஏசப்பா அதை செய்யலை? அப்போ பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அல்லவா? கர்த்தர் பரிசுத்தமான ரத்தத்தை உடையவர். பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்களை சாபங்களை நம்மை விட்டு அகற்றினார். அவர் வந்தார், எல்லா பாடுகளை அனுபவித்து நமக்காக ரத்தமும் கடைசி சொட்டு தண்ணீரையும் நமக்காக சிந்தினார். அப்போ தான் அந்த நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மரணத்தில் தான் நம்முடைய ஜீவன் இருக்குது. அவருடைய மரணத்தில் தான் நம்முடைய ஜீவன் இருக்குது, நம்முடைய மீட்பு இருக்குது. அதனால தான் அவர் அந்த மரண பாதைகளை கடந்து போனார், சந்தோஷமாக கடந்து போனார். அவர் சில இடங்கள் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய இருதயம் வியாகுலப்பட்டது, கவலைப்பட்டது. இதற்காக கவலைப்பட்டிருக்கோம். ஒருவேளை இந்த மாதிரி பாடுகள் அவரால் சகிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வேதனை அடைஞ்சிருப்பாரா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவர் தெரிந்து தான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து தானே நடப்பிக்கிறார். ஆதி வந்த காலம் முதல் இந்த காரியங்களை அவர் சொல்லி கொண்டு தானே வருகிறார். அப்போ அவருக்கு ஏன் அந்த கலக்கம் வர வேண்டும்? நம்மை குறித்து தான். பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு போயிட்டோமே, ஆனால் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணுவாங்களா? அவங்க கீழ்ப்படிவாங்களா? பத்திரமா இருப்பாங்களாங்கிற அப்படிப்பட்டதான எண்ணங்கள் தானே. நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டாலும் பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் எப்போதும் பெற்றோர்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அதே போல தான் நம்முடைய தகப்பனுக்கும் எப்போதும் நம்மை குறித்த ஒரு கலக்கம், ஒரு பயங்கரம் பயம் இருக்கும். நம்ம எந்த விதத்திலையும் பிசாசுக்கு பணிந்து போயிடக்கூடாதே என்கிற ஒரு பயம்தான் அவருக்கு. அப்போ பாருங்க, அதுக்காக அவர் பயப்படுகிறாருன்னு அல்ல, பிசாசானவன் அவ்வளவு தீவிரமாய் காரியங்களை நடப்பித்து கொண்டு வருகிறான். அதில் தப்பித்து கொள்ள வேண்டுமே என்று தான் அவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 4 சுவிசேஷங்களில் எவ்வளவு உவமைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார், எவ்வளவு எச்சரிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஒரு வேளை அவர் மரணித்து மீண்டுமாய் அவர் பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு நாம் தனியாக அந்த பூமியில் இருக்கும்போது பிசாசு நம்ம இடத்துல கிரியை செய்து வருகிற போது நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவர் உபதேசித்த வார்த்தைகளை பற்றி கொண்டு பிசாசை ஜெயிக்க முடியும். அதைத்தான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த வேலையில் நம்முடைய அவருடைய பாடுகள் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு பாடுகளை அவர் சரீரத்தில் அனுபவித்திருக்கிறார். எல்லாம் நமக்காகத்தான். ஒருபோது நாம் அவரை விட்டுவிடாதபடிக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அது நம்முடைய அந்த மீட்பை நம்ம இழந்து போகாதபடிக்கும் நம்முடைய ஆவியை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எப்படி தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ, அப்போ என்ன எடுத்தோம்னா மாமிசத்தில் இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நியதி, ஒரு கட்டளை இருக்கிறது. அதனால தான் அந்த காரியத்தை நமக்கு முன்பாக மாதிரியாக அவர் செய்து வைத்திருக்கிறார். அப்போ அனுதினமும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறவர்களாக காணப்படுவோம். நம்ம ஒவ்வொருவரையும் மன்னித்தா மட்டும்தான் நமக்கு அடுத்து என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? பரலோக ராஜ்யம். எப்படி மன்னிக்கிற போது, தாழ்மைப்படுகிற போது தான் அவர் என்ன சொல்கிறாரு? உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்கிறார். அப்போ பாருங்கள், உலகத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று 3வது காரியம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்ம 3வது காரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லுகிற போது எவ்வளவு ஒரு ஆறுதல். அப்போ நம்ம இந்த உலகத்தில் யார் தேற்றரவற்றவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம தேற்றரவு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது கர்த்தருடைய உள்ளம் மகிழும். பாருங்க, 4வதாக அவருடைய காரியம் என்ன சொல்லியிருக்கு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று வியாகுலப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமை நமக்கு வரும். இது அவருடைய சிலுவை பாடுகள் வெறும் தியானத்துக்கு இல்லை, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு டெய்லி காரியங்கள் நம்ம என்று சொல்லலாம். பாருங்க, தினம் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் வரும். ஒரு சில சூழ்நிலைகளில் ஏன் ஏசப்பா எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த துக்கம் நம்ம நினைக்கக்கூடிய தருணங்கள் நமக்கு நிச்சயமாய் வரும். அப்போ பாருங்க, அந்த மாதிரி தான் அந்த வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த ஒரு நிமிடம் சொல்கிறாரு. ஆனால் அந்த வேதனை வரும் என்று அவருக்கு தெரியும். அவர் உணர்ந்து தான் இருக்கிறாரு. கொல்கத்தா மலையில் அந்த நைட்டில் அவர் ஜோம் பண்ணுறப்ப அவர் என்ன சொல்கிறாரு? ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும். அவருக்கு தெரியும் இந்த பாத்திரங்கள் எல்லாம் அவரால் முடியும், ஆனாலும் இதை அனுபவிக்க வேண்டியது ஒரு நியதி என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நிந்தையிலும்
நாளும் நம்ம தேவனே ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க என்று நம்ம ஒருபோதும் சொல்லாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை உடையவர்களாக இருக்கணும். நான் 5வதாக பாருங்கள், தாகமாக இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேலே தாகமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். 6வது காரியத்தை பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கு? முடிந்தது என்று. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டியது, கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நம்ம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக மாத்திரமில்லை, இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேகர் ரட்சிக்கப்படாதிருக்கிறாங்க, அவர்களுக்காகவும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். இதை நம்ம கொண்டு போய் தீவிரமாய் சேர்க்கிறவர்களாய் காணப்படணும். 7வதாக, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று அனுதினமும் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்படணும். இரத்தத்தினால தான் சுத்திகரிப்பு உண்டாயிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான இரத்தத்தினால நம்ம கழுவி நம்ம சுத்திகரித்து கொண்டால் மாத்திரம்தான் நம்மால் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய ஆவி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று. பாருங்க, அந்த ஒரு நிச்சயத்தை இந்த நாளில் நம்ம பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.